வணக்கம் நட்புகளே. 34 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 35.5 35.5. தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் போட்டு விட்ருக்கோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் வந்து 34 சைஸு தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்தடுத்த சைஸ் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்ருப்போம். புதுசாக பழகிறவங்க எல்லாருமே எளிமையாக வந்து செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஏன்னா ஒரு வீடியோவில் வந்து எளிமையாக புரியக்கூடிய அளவில் இருந்தால் தான் எல்லோரும் அந்த வேலையை பார்த்துட்டு செய்ய முடியும். ஸோ வகுப்புகளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கட்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது. ஒரு ஃப்ரண்ட் பார்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இடுப்பினுடைய அளவுகள் மாறும்போது, இடுப்பு அளவு கம்மியாகும்போது என்ன பண்ணணும், இடுப்பளவு அதிகமாகும்போது என்ன பண்ணணும், பஸ்டினுடைய அளவு அதிகமாகும்போது அந்த கப் ஷேப் என்ன பண்ணணும், எந்த மாதிரி வந்து டாட் பாயிண்ட்டுகளை பிரிக்கணும், இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கும். இது அத்தனையும் ஒரே வீடியோக்குள்ளே நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ ஒரு 34 சைஸ் ப்ளவுஸ் பிரின்சஸ் கட் வெட்டணும் அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டே வெட்டிடலாம். ஆனால் அதில் நிறைய விஷயங்களை சொல்லும்போது வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதனால தான் வந்து ஒரு தொடர்ந்த நீண்ட வகுப்பாக வந்து நம்ம வந்து 2 மந்த் கோர்ஸ் வந்து 18 சப்ஜெக்ட் வந்து ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போ பிரின்சஸ் கட் வந்து 3-4 விதங்களாக வந்து ஒவ்வொரு மெத்தடுகளுக்குமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து அளவுகள் மாறும்போது என்னெல்லாம் பண்ணணுங்கிற நிறைய விஷயங்களை வந்து அந்த வகுப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அந்தந்த பாட்டுக்கு வகுப்புகள் தனித்தனியாக ஒவ்வொரு மெத்தடுகளுக்கும் தனியாக நடக்கிறதுனால அனைத்து விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகுப்புகள் எப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் 12வது பேட்சில் கலந்து கொள்வதற்கு முன்பாக நடக்க இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸ்க்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவு பண்ணி கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே. 34 சைஸு தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். பேக் பார்ட்டு 13 இன்ச்சு ஹைட்டு, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, ஜஸ்ட் டிவைடட் பை 6 மைனஸ் 1/4 இன்ச்சு, 5.25 1 பாயிண்ட்டு, 5.25 1 பாயிண்ட்டு நம்ம 5.5 இறக்கியிருக்கோம். ஆம்கோல் பேக் நெக்கு 9 இன்ச்சு மேலே தையல் கழிச்சிடணும். 9 பேக் நெக்கு, 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே. சின்ன ஷோல்டர் வந்து 2.25 ப்ளஸ் 3/4 3 இன்ச்சு. இங்கே நெக்கு 2.25 1 பாயிண்ட் இருக்குது. 2.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு. ஆம்கோலினுடைய லைன் ஜஸ்ட் லைன். பேக் நெக் மார்க் பண்ணிட்டோம். ஜஸ்ட் டிவைடட் பை 4. வேஸ்ட்டு 30 30 7.5 1 இன்ச்சு டாட்டு, 1.25 ஸ்டிச்சிங்க்கு, 1.25 ஸ்டிச்சிங்க்கு. 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. ஆம்கோலுடைய ஹைட்டு 5.5, அதில் பாதி 2.25, 1/4 இன்ச்சு கீழே இறக்கி 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அக்ராஸ்னுடைய செஸ்ட்டு ஆம்கோல் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் 15, 7.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். 7.5 இன்ச்சு இருக்குது. லைட்டாக ஒரு நூல் ஷோல்டர் கிராஸ் பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட ரவுண்டு கட் பண்ணிடலாம். அப்படியே பேக் டாட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு டாட்டு வந்து இப்படி பிடிப்போம். மேலே இருந்து பஸ்ட்டு 9 டாட் அதுக்கு கீழே வச்சுக்கிறோம். பஸ்ட் அளவுக்கு நேராக இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு மார்க்கு ஸோ இப்படி மார்க் போட்டுக்கலாம் டாட்டுக்கு. இங்கே
இந்த ஸ்டிச்சிங்கினுடைய அளவுக்கு கீழே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டோட சென்ட்ரல் லைனு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சென்ட்ரல் லைன், பேக்கை காப்பி பண்ணிக்கலாம். நெக் பாயிண்ட்டு, அக்ராஸ் பாயிண்ட்டு, பேக்கினுடைய ஹைட் ரெடி அளவில் இந்த இடத்த எடுத்துக்கணும். நெக் பாயிண்டில் இங்கே நெக் பாயிண்ட்டு இந்த லைன் எடுத்துக்கலாம். இங்கே அக்ராஸ்னுடைய லைனு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணுங்க. செஸ்ட் லைனு இங்கே பாயிண்டில் இருந்து 1/4 இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கிறோம். இங்கேருந்து ஷேப் லைட்டாக அந்த ஷேப் வச்சே போட்டுவிட்டோன்னா அப்படியே கண்டினியூ ஆயிரும். இந்த லைன் இங்கே போட்டுக்கணும். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு, சின்ன சைஸ் வரும்போது ஒரு 1.25 கூட வச்சுக்கலாம். 36 சைஸ்க்கு மேலே போனால் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஒரு 1.25 இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் வச்சுட்டு 1/2 இன்ச்சு அதே இதில் கீழே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ மேலேருந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கான லைன் வந்து இது. நெக் ஹைட்டு இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு, 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். நெக்கோட ரவுண்டு மேலேருந்து 1/2 இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கோம். பஸ்ட்டு 9 இன்ச்சு பஸ்ட்டு, 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு அண்டர் பஸ்ட்டோட உயரம். இங்கே மேலேருந்து 3/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம். பேக்கோட ஹைட்லேருந்து 3/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். இந்த லைன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட் எடுக்கும்போது இந்த லைன் எல்லாத்தையும் போட்டுக்கணும். பஸ்ட்டோட லைன், அண்டர் பஸ்ட்னுடைய லைன், ஃப்ரண்ட்டோட ஹைட் லைன் சிம்பிளாக பண்ணிக்கலாம். 35.5 பஸ்ட்டு, 34 ஜஸ்ட்டு, 30 வந்து இடுப்பு. இப்போது 35.5 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கணும். இங்கே இந்த ஸ்ட்ரைட்டு 1/2 இன்ச்சு இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இங்கேருந்து கீழே கொடுத்துக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு மேலே இந்த இருக்கக்கூடிய லைனு, அந்த லைன் வந்து இந்த ஆம்கோலினுடைய கவு வந்து இதில் இங்கேருந்து அதில் ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் லைன் டு ஆம்கோலில் ஜாயின் பண்ணுற இடம். இப்போது பஸ்ட்டு வந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பேக்கில் 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 இங்கே வச்சுருக்கணும். 35.5 17.75 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு 18.75. ஃபிட்டாக வேணால் 3/4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து இடுப்பினுடைய லைனை எடுத்துக்கணும். இடுப்பு 30 7.5 இடுப்போட அளவுலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 2.25க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதை இங்கேருந்து 2.25க்கு 1 பாயிண்ட் கம்மியாக டாட்டோடைய அளவு வச்சுக்கணும். இது வந்து பிரின்சஸ்னுடைய இடம். இங்கே அண்டர் பஸ்ட்டு. இப்போது பிரின்சஸ்னுடைய ஷேப்பு வந்து இங்கேருந்து அண்டர் பஸ்ட்லேருந்து இங்கே எடுக்கணும் கரெக்டாக.
அதே மாதிரி இங்கேருந்து இடுப்பில் இருந்து இங்கேருந்து ஷேப் எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கீழே இங்கே இறக்கிக்கணும். இப்போது இங்கேருந்து இங்கே ஷேப் எடுத்துட்டோம். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து அதே 1.5 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸ் இருக்க இடத்த வச்சிடணும். இங்கேருந்து கீழே இருக்க லைன், அந்த லைனுக்கு இந்த ஷேப் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை கப் ஷேப், இந்த பாயிண்டில் இருந்து கப் ஷேப் இங்கே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைனை ஸ்பேஸ் பண்ணி இங்கேருந்து அப்படி எடுக்கணும். கப் ஷேப் சூப்பராக கிடச்சிரும். இப்போது இந்த ஹைட்டும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கேருந்து இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 6 இன்ச்சு 2 பாயிண்ட் இருக்குது. அதை அப்படியே இங்கே கொண்டு போயிடணும். அதே மார்க்கில் இந்த இடத்த எடுத்துக்கணும். இந்த சைடோட ஷேப் வந்து இங்கே எப்படி இருக்கோ அந்த ஷேப் அப்படியே இங்கே எடுக்கணும். வச்சு ஆம்கோலுடைய லைனிங் எடுத்துக்கணும். இந்த ஷோல்டர் கிராஸ் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் கிராஸ் கொடுத்துடணும். அந்த 1/4 இன்ச்சு இங்கே கீழே இறங்கி வந்துடும். இங்கேருந்து இப்போ ஆம்கோல் வந்து இதில் இருக்கணும். இங்கேருந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த ஷேப் எடுத்து வச்சுருக்குறோம். இதில் இருந்து இங்கே ஆம்கோலினுடைய ஷேப் கொடுக்கணும். இப்போ ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேருந்து 3.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மி. அதை இங்கேருந்து இங்கே செக் பண்ணிட்டோம்னா 7.5 இன்ச்சு ஆம்கோல் ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பேக் வச்சு பார்த்துக்கணும். இப்படி கரெக்டாக இந்த லைனில் 2 லைனும் கரெக்டாக இருக்குது. இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு இங்கே கீழே இறக்கி வச்சுருக்கோம். இங்கேருந்து இந்த லைன் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹைட்டு, இந்த 2 ஹைட்டும் செக் பண்ண மாதிரி இங்கேருந்து இந்த சைடு ஹைட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இந்த சைடு கரெக்டாக அதை வைக்கணும். இப்போ இங்கேருந்து எடுக்கணும். அதை இங்கேருந்து அஞ்சே முக்கால் 1 பாயிண்ட்டு, அந்த 5.25 1 பாயிண்ட் வந்து இந்த சைட்லேயும் கரெக்டாக இருக்கணும். 5.25 1 பாயிண்ட்டு. இங்கே 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். ஊக்கு பட்டிக்கு வந்து இந்த சைடில் 1/2 இன்ச்சு கொடுத்துக்கணும். ஊக்கு பட்டியினுடைய டாட் சைடு இந்த சைடு டாட் பிடிச்சிக்கணும். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த மார்க்கில் இப்போ பிரின்சஸ் கட்டினுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் காப்பி பண்ணிடலாம். இப்போது இதை அப்படியே கட் கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து லைனிங்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதை அப்படியே காப்பி பண்ணி மார்க் பண்ணிடுறோம்.
சென்ட்ரு. இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவை இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஊக்குப்பட்டியோட டாட் வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டிக்கான மார்க்கு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். சைட் பார்ட் கட் பண்ணிடலாம். சைட் மார்க்கிங் கரெக்டாக பண்ணிக்கலாம். இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டோட சென்டர் பாயிண்ட் இது. இந்த தையலுக்கு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பிரின்சஸோட ஷேப் நீட்டாக வரும். இப்போது கை அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணுறோம். கையோட ஹைட் 5.5 6 இன்ச்சு வைக்கிறோம். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கிறோம். (34 / 10 34 / 10 3.25 1 பாயிண்ட்டு. இங்கேருந்து 3.25 1 பாயிண்ட் வச்சுக்கணும். 10ல் 1 பாகம். அப்பர் ஜஸ்ட் டிவைடட் 10. ஆம்கோல் டிவைடட் 2 15 ஆம்கோல் 7.5 இங்கே வச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 6.25 ரெண்டுக்கும் சென்ட்ரு ப்ளஸ் 1/2 இன்ச்சு. இங்கே லைனு அதே மாதிரி இங்கேருந்து இந்த செகண்ட் லைனில் இருந்து இங்கே லைன் பண்ணிக்கணும். இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு. ஆம்கோல் வந்து அதில் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஆம்கோல் ஷேப் எடுக்கிறோம். ஸ்கேல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே இது ஃப்ரண்ட் சைடு. இங்கே 1/2 இன்ச்சுக்குள்ளே கரெக்டாக இதை வைக்கணும். ஷேப் வந்து கரெக்டாக அதில் வந்துடும். அப்படியே இங்கே வச்சிங்கன்னா ஆம்கோல் ஷேப் கரெக்டாக இருக்கும். கையோட லூஸ் வந்து 11.25 1.25 ஸ்டிச்சிங்க்கு. இங்கேருந்து 1.25 ஸ்டிச்சிங்க்கு லைட்டாக அந்த பெண்டு ஷேப் கொடுக்கணும். இங்கேருந்து அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம். கையை அப்படியே கட் பண்ணிடலாம். சென்ட்ரு இங்கே ஆம்கோல் இடத்தோட கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டுங்கிறதுக்கு ஒரு கட் பண்ணிக்கலாம். கை ஷேப் இதில் கரெக்டாக இருக்கும். பேக் ஆம்கோல் செக் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மேலே ஸ்டிச்சிங் தையல் போட்டாச்சுன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாயின்ட்லுமே இந்த மார்க்கில் கரெக்டாக இருக்கும். பேக்கு
ஃப்ரண்ட்டோட பார்ட்டு, சைட் பார்ட்டு, கை, 34 சைஸ் கட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து 36 சைஸு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து 36 பார்க்கலாம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே.